நான் இந்த சாட்சி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என் மகனுக்கு லங்ஸ் வளரல என்று டாக்டர் சொன்னாங்க பிறந்த உடனே. அந்த டைம்ல எனக்கு பெருசா ஜெபிக்க தெரியாது, எனக்கு கண்ணீர் மட்டும்தான் வந்தது. ஊழியத்துல பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு இல்ல. அப்போ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணீர் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். பிறந்த உடனே அவனை தூக்கிட்டு வேற பக்கம் போயிட்டாங்க. நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல, என் பையன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல, அவன் ஐசியூல இருக்கிறான், நானும் ஐசியூல இருக்கிறேன். குழந்தைய பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. பிள்ளை நல்லா கத்துறான்றாங்க, பையன் கத்தவே மாட்டேங்கிறான்றாங்க. இப்படிதான் எங்களுக்கு காதுல செய்தி வந்தது. அப்ப நான் அழுகிற ஆண்டவரே, என்னை நீர் அழைத்தீர் அல்லவாப்பா, நீங்க என்னை கைவிட அழைக்கலப்பா, நீங்க தானப்பா வாக்கு கொடுத்தீங்க. நான் உம்மிடத்துல கேட்டேனா, நீங்க தானப்பா சொன்னீங்க உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன், அவன் மகன் மகள் 2 பேர்த்த தருவேன்னு சொன்னீங்களே, விட்டுருவீங்களாப்பா விட்டுருவீங்களாப்பா. கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெச் ஆக ஆக அந்த இரவு முழுசும் போக போக கண்ணீர் மட்டும்தான் வந்தது, வார்த்தை வரல. என்ன யோசிச்சு பாருங்க, பிறந்த குழந்தைங்களுக்கு, தாய்மார்களுக்கு தெரியும், பிறந்த குழந்தை அது ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கு, அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியல, பால் கொடுக்க முடியல. நான் ஒரு பக்கம் படுத்து அழுதுகிட்டு இருக்கேன், எப்படி இருக்கும் வேதனை. அந்த டைம்ல கண்ணீர் மாத்திரம் தான் வந்தது. ஆனா நான் சொல்றேங்க, அந்த கண்ணீரை இயேசு பார்த்தார், அந்த கண்ணீரை இயேசு கண்டார். அடுத்த நாள் காலை ஆண்டவர்ட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே அடுத்த நாள் காலையில, அன்னைக்கு இரவு ஆண்டவர்ட்ட கேட்கிறேன், ஆண்டவரே அடுத்த நாள் காலையில என் பிள்ளைய நீங்க என்கிட்ட கொடுக்கணும்பா. ஆமென். அடுத்த நாள் காலையில ரிப்போர்ட் வருகிறது, அவனுடைய லங்ஸ் நன்றாய் வளர்ந்திருக்கிறது. ஆமென் ஆமென். வெறும் கண்ணீரின் ஜெபம் மாத்திரம்தான். நான் அனுபவிச்சு சொல்றேங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, உன் கண்ணீரை இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் காலையில என் பையனை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறாங்க. பிள்ளைய காட்டிலும் மகன் அழுகிற சத்தம் கேட்கிறது. அது வரைக்கும் சத்தம் வரல. என்னைக்கு நான் கண்ணீர் வடிச்சு ஆண்டவரேன்னு கூப்பிட்டனோ, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அதே போலதாங்க இந்த மரியாளுக்கு ஆண்டவர் செய்தார். அவங்க பயங்கரமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி, பரிசேயர் சதுசேயர் தேவாலய தலைவர் மாதிரி உபயோகப்படுத்தி அவங்க ஜெபிக்கல. அவங்க ஆண்டவரை பார்த்தனையும் ஆண்டவரேன்னு கண்ணீர் மாத்திரம்தான் வடித்தார்கள். அந்த கண்ணீரை இயேசு பார்த்தார். அந்த 2 சொட்டு கண்ணீருக்காக இயேசுவே இறங்கி வராருன்னா, உங்க கண்ணீர் எவ்வளவு விலையேற பெற்றது, உங்க கண்ணீர் எவ்வளவு விலையேற பெற்றது. அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்றேன், மனிதர்கள் முன்பாக கண்ணீர் வடிக்காதீங்க. உங்களை ஒருத்தங்க கஷ்டப்படுத்துறாங்கன்னா, உங்களை பிசாசு வேதனைப்படுத்துறாங்கன்னா, உங்களை அவமானப்படுத்துறாங்களா, நேர கர்த்தர் சமூகத்துக்கு போங்க, முழங்கால் போடுங்க, கண்ணீர் வடிங்க. நான் சொல்றேன், மனிதர் முன்பாக நீ வடிக்கிற கண்ணீரை காட்டிலும் கர்த்தர் முன்பாக வடிக்கிற கண்ணீர் லட்ச அற்புதங்களை இழுத்து கொண்டு வரும். ஆமென். நீங்க கர்த்தர் இங்க இருக்கிறவர்களுக்கு சொல்கிறார், மகளே உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். இங்க லாசருக்கு என்ன நடந்தது தெரியுமா? பாருங்க, இயேசு கண்ணீர் விட்டார். 36ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 11:36. அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். ஒவ்வொரு முறை திரும்ப திரும்ப அழும் பொழுது ஆண்டவர் அற்புத பக்கத்துல நெருங்கிக்கிட்டே போகிறார். அவன் ஃபர்ஸ்ட் அழும்போது ஆண்டவர் பெத்தானிக்கு வராரு. 2வது அழுகும் பொழுது பெத்தானியிலிருந்து ஆண்டவர் மார்த்தாளை பார்க்கிறாரு. 3வது அழுது கொண்டே அவங்க இருக்கும் பொழுது கர்த்தர் மரியாளை மீட் பண்றாரு. திரும்பவும் அவங்க அழுது கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் நேரா இப்ப எங்க போறாருங்க? கல்லறைக்கு. நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க, கண்ணீர் மாத்திரம்தான் நான் வடிக்கிற ஆண்டவரே. இந்த கண்ணீர் இயேசுவை உங்களிடத்துல அருகாமையில இழுத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். அங்க பாருங்க, வசனத்தை பாருங்க, 39வது வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். நடக்காத அற்புதம் 2 பேர்த்துடைய கண்ணீரில் கர்த்தர் செய்தார்.
ஹalleluya. 43வது வசனத்தை வாசிக்கிறேன். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். உங்க கண்ணீர் ஏசப்பாவை பர்சனலா இழுத்து கொண்டு வரும். ஆமென், ஹalleluya. இப்போ 2 நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் கொடுக்கிறேன். முடிந்தால் முழங்கால் படியிடுங்க, அல்லாவிட்டால் எழுந்து நில்லுங்க. கர்த்தருடைய சமூகத்துல உங்க கண்ணீரை அழுக வந்து அப்படியே அழுது ஆண்டவர்ட்ட சகலத்தையும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க மட்டும்தான் ஆறுதல். இந்த சர்வீஸ்ல பாஸ்டர் சொன்ன மாதிரி கண்ணீரை காண்கின்றவர் என்று எழுதி இருக்கிறதே அப்பா, இன்றைக்கு என் கண்ணீரை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. மனிதர்களின் நிமித்தமாக நான் காயப்பட்டதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. மனிதர்களின் நிமித்தமாக ஒதுக்கப்பட்டதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். எனக்கு நடந்த சில காரியங்களின் நிமித்தம் என்னை மனிதர்கள் குத்தி காண்பிப்பதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் கண் பார்க்க நீர் எனக்கு செய்ய போற அற்புதம் இன்றைக்கு நடக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே உங்க கண்ணீரை செலுத்துங்க. Tears have voice. உன் கண்ணீருக்கு சத்தம் இருக்கிறது. உன் கண்ணீருக்கு வேர்ட்ஸ் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீர் மாத்திரம் தான் இந்த சூழ்நிலையில தானே வெளியே கொண்டு வர முடியும். எல்லாரும் இருந்தாலும் யாரும் இல்லாத ஒரு நிலைமையை போல நான் இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க வாங்கப்பா. லாசருவுக்காக வந்தீங்களே, மார்த்தாள் மரியாளுக்காக வந்தீங்களே அப்பா, நீர் எனக்காக இறங்கி வாங்க ஆண்டவரே. கேளுங்க, எனக்காக நீர் இறங்கி வாங்கப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்கப்பா. இன்றைக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. இன்றைக்கு என் கண்கள் நான் எதுல உடைஞ்சனோ அதுல அற்புதத்தை பார்க்கட்டும். நான் எதுல ஒடுக்கப்பட்டனோ அதுல அற்புதத்தை பார்க்கட்டும். ஹalleluya. ரபா ஷகதரபா ரிகதரபா ஷகதரபா ரபா சந்தரபா ரிகதரபா. ஜெபிங்க. இயேசு இறங்கி வரட்டும். உங்க கண்ணீர் அவருடைய சமூகத்துல விழுகட்டும். உங்க கண்ணீர் காணிக்கையாக ஆண்டவருடைய சமூகத்துல சிந்துங்க. ஹalleluya. ரபா ஷகதரபா நரரரரே தலரபா ரிகதரா ஷகதரபா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சொல்லுவீங்களா?